தூரத்துலேருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த பௌத்த மத கொடி ஒன்று பறந்து ஒன்று கிடையாது பார்த்தீங்களே எங்கே பறக்குதுன்னு தெரியல. அவ்வளோத்து பார்த்தீங்கன்னா நடுக்காடு தான், இந்த காட்டுக்குள்ளே தான் கொண்டு வந்து வச்சிக்கணும் போல இருந்தா இதில் வீடியோ எடுக்க வந்துவிட்டே யோசிச்சு கொண்டு நிற்கின்றேன் நான். உள்ளே போவோமா விடுவோமாண்டா அவ்வளோது பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எறிஞ்சோன்றிருக்கு. லாபமோ நட்டமா? இந்த முறை வெள்ளாமல் நட்டம் தான். நட்டமா எத்தனை மூட்டை இந்த வெள்ளாமல் சிரமம் வந்தது. இப்போ மழை அமர்த்தி போட்டு மழை கடைசியாக வந்த மழை இப்போ 13 வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாரு இந்த பெரிய மிஷினை பார்த்தீங்களா. ஒரு திறமை தான் இந்த மிஷினை வந்து இயக்குறது ஒரு திறமை தான். இப்போ 15 வயதாம் 13 வயதுலேருந்து இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சில வழியாக அது இல்லையோ 4 மூட்டையும் பேர அது முக்கா அது இதான் கிடக்கு. என்ன 3.5 மூட்டை புள்ளா பார்த்தா கிடக்கு. அப்போ இல்லை அந்த ஆளு நட்டம் தானா எல்லாரும் நட்டம் தானே என்ன மாதிரி லாபமோ? ஓ லாபம் எங்க லாபம்? லாபம் இல்லை, லாபம் இல்லை. இது என்ன சேர்ந்து கிடக்குற மற்றது சாதம் சேர்ந்தோ வேற எப்படி தூள் அரைச்சி போடுதுன்னு பார்த்தீங்களே வைக்கல இருந்தா. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் இருக்கிற வயல் காணிகள் எல்லாத்துக்குமே நெல் விதைக்கிற வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 மாதத்துக்கு பிறகு தொடர்ந்து ஒரு கிழமையாக பார்த்தீங்கன்னா எல்லா காணிகள்லையுமே நெல் அறுவடை செய்து கொண்டிருக்கேன். அதைத்தான் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவை காட்டுவோம்னு வந்துக்கிறேன். அதாவது விவசாயம் வந்து எப்படி இருக்க போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர் வயலுக்கு வர பாதை. அதாவது இங்கே இந்த ரோட்டால் தான் வேலை வேணும் இங்கே ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் வந்து வாகனங்களை விட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு இஞ்சால வந்து வாகனங்கள் கொண்டு போக முடியாது. இந்த இடத்துல எல்லாமே இருக்கின மக்கள் வந்து என்னதுக்கான்னு சொன்னால் நெல்லை வந்து மூட்டை ஏற்றி கொண்டு போகிறதுக்காக இருக்கணும். அதை வாகனம் வந்து வெட்டி கொடுத்தா அப்புறம் தான் அந்த இடத்துல வந்து ஒரு வாகனம் வெட்டி கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வெட்டி கொண்டிருக்கு. அதையுமே காட்டுறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இஞ்சால கையாலையும் வெட்டி கொண்டிருக்கணும். இந்த மிஷினால் வெட்டுறதை விட கையால் வெட்டுறதில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறபடியாக தான் இப்போயுமே சில பேர் கையால் வெட்டி கொண்டிருக்கணும். இந்த பார்த்தீங்களே அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ஆக்கள் இருக்கணும். அது உண்மையை சொன்னால் இந்த விவசாயம் செய்கிறன்றதே சரியான கஷ்டம் போல். என்னென்னு சொன்னால் இதில் வீடியோ எடுக்க வந்துவிட்டே யோசிச்சு கொண்டு நிற்கின்றேன் நான். உள்ளே போவோமா விடுவோமாண்டா அவ்வளோது பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எறிஞ்சோன்றிருக்கு. என்றாலும் வீடியோ வேறு இல்லை. யாழ்ப்பாணத்தில் வந்து வேறு வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை இந்த நேரங்களில். நிறைய யூடியூபர் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ சிலோவாக இருப்பினும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு வீடியோவே எடுக்க இல்லை. அதால் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலையும் பார்க்காம நடு வெயிலுக்கு போய் நிற்கணும். அந்த இடத்துல வெட்டி கொண்டு இருக்கணும். அதுவே நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே நிற்கணும் இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லுகள் எல்லாம் சாஞ்சி படுத்துட்டுது. இந்த கீழே படுத்துட்டுது. அவ்வளோது பார்த்தீங்கன்னா மழை கூட தானே இந்த முறை. சில காணிகள் எல்லாம் நெல் படுத்துட்டுது. சிலதுகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மினிக்குங்க பார்த்தீங்களே. இந்த இடத்துல எல்லாம் தண்ணிக்குள்ளே படுத்துட்டுது அரைவாசி. நான் நினைக்கிறேன் இந்த முறை சரியான நட்டம் தான் போல் காணிகள் எல்லாமே. என்னென்னா நிறைய காணிகள் பார்த்தீங்கன்னா படுத்துட்டுது நெல்லுகள். இதெல்லாம் வெட்டியா செஞ்சால் காணிகள் எல்லாம். இதுலேருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த பௌத்த மத கொடி ஒன்று பறந்து ஒன்று கிடையாது பார்த்தீங்களே எங்கே பறக்குதுன்னு தெரியல. அவ்வளோத்து பார்த்தீங்கன்னா நடுக்காடு தான், இந்த காட்டுக்குள்ளே தான் கொண்டு வந்து வச்சிக்கணும் போல இருந்தால். இது வந்து யாழ்ப்பாணம் கண்டத்திருப்பில் பறந்து ஒன்றுருக்கு வேறுங்க வந்தால் பார்த்தீங்களா. பௌத்த மத கொடி ஒன்று பறக்குது. எங்கே பறக்குதுன்னு தெரியல. இந்த ஃபோனில் வச்சு பார்க்கத்தான் அதுவுமே தெரியுது. எங்களுக்கு தூரத்தில் நின்று பார்க்க தெரியல. ஃபோனை வந்து ஜூம் பண்ணி பார்க்க தான் தெரியுது. இதில் இருக்கிற வரம்பு மட்டும் பச்சையாக இருக்குது. மிச்சம் எல்லாமே காஞ்சி வச்சு பாருங்க. எவ்வளோ நட்டம் மட்டும்தான் எவ்வளோ நட்டம் மட்டும் பார்த்தீங்களா. எல்லாமே தண்ணிக்குள்ளே படுத்துட்டுது. அவ்வளோது பார்த்தீங்கன்னா இந்த முறை சரியான மழை. இந்த காணி இப்போ வெட்டி கொண்டிருக்கேன். நான் போய் காட்டுறேன் பாருங்க. நெல் வெட்டுற ஆளை பார்த்தீங்க. தானே மிஷின் எவ்வளோ எடுக்கிறேன் நீங்கள் பரப்புக்கு?
வரப்புக்கு 1000. 1000 ஒரு நாள் ஒரு 100 வரப்பு மேலே வெட்டுவீங்க என்ன? ஒரு மாதம் தான் வெட்டலாம். ஒரு விடமாக கிடந்தா ஏண்டாக்கா இது இப்படி கொண்டே கொடுத்தோம்னா கெட்டது. அதுவும் இந்த சீசனுக்கானதுக்குள்ள இப்போ என்ன என்ன மாதிரி உங்களோட நெல் வெட்டியாச்சு? என்ன இந்த வாரம் இப்போ வட்டிக்கிற எல்லாம் லாபமோ நட்டமோ? அப்போ இந்த முறை வெள்ளாமல் நட்டம் தான். நட்டமா எத்தனை மூட்டை இந்த வெள்ளாமல் சிரமம் வந்தது இப்போ மழை அமர்த்தி போட்டு. மழை கடைசியாக வந்த மழை இப்போ 12 வரப்பில் 6 மூட்டை நெல் 6 பாக்கி அது முக்கா பை வெட்டிக்கிற கண்டா பாரு. கூலிக்கு கட்டாது என்ன செய்தத்தான் வெட்டத்தான் வேணும். உங்களோட 12 வரப்பு. ஓ நீங்கள் நான் இப்போ காத்தனா இல்லை நீங்கள் விதைக்க அங்கே விதைக்க என்ன செய்தத்தான் வெட்டத்தான் வேணும். 1 ரூபாய்க்கோ 2 ரூபாய்க்கோ காணிக்க விடப்படா. அதுதான் இப்போ கையால் வெட்டுறதையும் விட இதால் வெட்டினா நல்லமோ இல்லாட்டி கையால் வெட்டுறாம்பி வைக்கல் நல்லத்துக்கு பார்க்குறோம். அதுக்கு தண்ணிக்கு கையால் வெட்டினா அது வெறும் நட்டம். அது வைக்கல் அடிக்கல படங்கு போட்டு அடிக்க இடம் இல்லை. இது படங்கில் அப்படியே ஏதோ வயக்க கொண்டா பிடிக்க நெல் வருது அது அடிக்க நட்டம். உதவலாம் அடிக்கணும் ஒரு வரப்புக்கு 900 ரூபா. 900 அது 2000-3000 ரூபாய்க்கு கையால் வெட்டி அடிக்கணும் ஒரு வரப்புக்கு. ஓ அதுக்கும் படங்கு போட்டு அடிக்க இடம் இல்லாட்டி மினைக்கிடவும் என்ன படங்கு மினைக்கீடு. ஆனால் இது என்ன தரமாக வரும். அதுக்கு தோதா இருக்க வேணும். ஓ நல்லதா தண்ணி இல்லாமல் நிலம் காஞ்சி இப்போ இதுக்க வெட்டினா இதுலேயே படங்கு போட்டு அடிக்கக்கூடியதாக இருக்க வேணும். இது வர வயல் இந்த காணியா நான் இதுக்கு அங்காலே எல்லாம் படுத்து விட்டேன் என்ன தண்ணிக்கு தெரிய இந்த வெறியம் எல்லாம் இந்த வரியும் சரி என்ன அதான் அந்த சிங்கள கொடியொண்டு வரி கிடக்காங்க. கொடியொண்டு வச்சு கிடக்க என்ன அந்த இடத்துல கிடக்கு. பார்த்தீங்கன்னா வட்டின நெல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே வேக்கில் போட்டு கொண்டு வைக்கிறேன். செய்கிற ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயது பொடியன் தான் பட்டி கொண்டு இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா அப்போ எத்தனை உண்டா லாபமே என்ன மாதிரி லாபமோ? ஓ லாபம் எங்கே லாபம்? லாபம் இல்லை லாபம் இல்லை. எனக்கு வந்துவிட பரவாயில்லை லாபம் தான் சரியான லாபம். ஆளை வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாரு. இந்த பெரிய மிஷினை பார்த்தீங்கன்னா ஒரு திறமை தான். இந்த மிஷினை வந்து இயக்குறது ஒரு திறமை தான். இப்போ 15 வயதாம் 13 வயதுலேருந்து இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என்னப்பா எங்களோட ஊர்லேயே உங்களுக்கு தான் லாபம் போகுது சொல்லி வேலை இல்லை. குறைச்சா போய் எடுக்க பச்சையாயும் இருக்குது. சில நெல்லுகள் வந்து பச்சையாயும் இருக்குது. நீங்கள் காய விட்டு தானே எடுப்போம். அடுத்த காணிகளை வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டது பாருங்க புதுசாக. இது வந்து சத்தின்ற காணி வெட்டுறால பாருங்க. எப்படி தூள் அரைச்சி போடுதுன்னு பார்த்தீங்களே வைக்கல இருந்தா கொக்கும் வந்துட்டது. இந்த கொக்கு வந்து ஒவ்வொரு நெல் உடைகிற நெல்லுகளை வந்து சாப்பிட்றதுக்காக வந்துருக்கு.
எல்லாம் குறைவு தான் சொல்லுங்க. என்ன செய்யுங்க விவசாயத்தில் லாபம் காய்ச்சலாம் பாருங்க எப்படி வெள்ளத்துக்கு விட்டுற முடிஞ்சா ரஞ்ச பாருங்க. அதுதான் தண்ணி எல்லா காணியும் தண்ணிக்கெல்லாம் இன்னைக்கு காய போட்டு மட்டும் தான் இருக்கிறாங்க எல்லாரும். கடகடண்டு வட்டுது என்னன்னா ஆக்களை வச்சா தான் மினக்கு வைக்கல வைக்கலாம் இல்லையா எப்படி தூளா போடுறது தூளா அள்ளி கொண்டு வரவே தானே சில பேர் கொண்டு வரவும் புடிய போட்டு விடுது சேர்த்துக்கால கொண்டு போய் போட்டாலும் மாடுக்கு மாடுக்கு அது புடிய போட்டு விடுங்க விட சரி. வெட்டுற பொடியனை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. 15 பேர் பொடியா நல்லா வெட்டுறான் நீட்டாக ஓடி வெட்டுறான். வெளியில் ரோட்டில் ஓட்டினா தான் லைசன்ஸ் தேவை. இதுக்கு லைசன்ஸ் தேவை. இதுக்குள்ள லைசன்ஸ் நினைக்கிறேன் ரோட்டில் வந்து ஓடிடலாம். இதுக்கு லைசன்ஸ் இல்லை போல லைசன்ஸ் இல்லை. நல்ல திறமையாகவும் ஆளை பாருங்க எவ்வளோ திறமையன்ட்டு நாங்களும் இருக்கிறோம். கையால் வெட்டுறேன்டா ஒரு நாள் வேலை 6 சாப்பாடு பண்ணி கொடுத்து அந்த காணி வெட்டுறேன்டா ஒரு நாள் வேலை வெட்டி அடித்து வந்து இந்த வெயிலுக்கு பின்னிறமாக ஆகும். சரியான கஷ்டம். அதாவது அடித்து அந்த கொட்டுன்ற அளவுக்கு நெல் கொட்டுனாது. சிலது அப்படியே உப்பட்டியோடையே போகும். வைக்கல உப்பட்டின்னு சொல்லிக்கலாம். அந்த உப்பட்டியோடையே போகும். அது காசும் கூட. எதுக்கு காசும் கூட. இப்போ கையால் வெட்டி அடிக்கிறதுக்கெல்லாம் காசு கூட. இது ஒரு வரப்புக்கு 1000 ரூபாயோ 900 ரூபாயோ தான். அப்போ 900 அப்படி தான் இருக்கும். அது ஒரு வரப்புக்கு வெட்டுறதுக்கு 600 ரூபா, அடிக்கிறதுக்கு அந்த 1000 ரூபா 1200 அப்படி வரும். இப்போ முந்தி அப்படி இப்போ கூடவா தான் இருக்கு. கிட்ட ஒரு 15 நிமிஷத்தில் 6 வரப்பு. இது எத்தனை வரப்பு? இது 4 வரப்பு. 4 வரப்பு ஒரு 15 நிமிஷம் காணும் போல. என்ன 15 நிமிஷம் காணும். படக்கன்னு முடியும். வந்தால் ஒரு வேக பிடிச்சா அள்ளி போடுவாங்க, கொண்டு ஓடியதான். ஒருக்கா வைக்கல கூட்டி அழுறதுக்கு ஒரு ஆளை கூட்டி வந்து கூட்டி அள்ளினா சரி. அவ்வளோ தான் நடுவேன். வாண்டி இப்போ சரியான மோசம் போது. ஆனால் அதுக்கு வீடுகள் கட்டி இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த மிஷின் வெட்டினா பிறகு வைக்கல்களை வந்து சேர்க்கணும். கொண்டா கொண்டு ஒரே இடத்துல சேர்க்கணும். இதுதான் பிரச்சனை. மிஷின் வெட்டில் வந்து இதுதான் ஒரு பிரச்சனை. வைக்கலை வந்து அள்ளி கொண்டு போய் ஒரே இடத்துல சேர்த்து தான் அள்ளணும். இந்த பார்த்தீங்களே வைக்கல் வந்து லைனுக்கு இருக்குதெல்லாம். இதில் வந்து அள்ளி கொண்டு போகணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வெட்டி கொண்டிருக்கிறேன். பார்த்தாலே தெரியும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த எங்களோட ஊர் வயலுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு குளம் ஒன்று இருக்குது. வேறு லெவலாக இருக்கும். தண்ணி நின்றுச்சுண்டா தண்ணி நின்றா நல்லா இருக்கும். அதை தான் பார்க்க போய் கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் தூரம் போகணும். இந்த நேரத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பாம்புகள் இருக்கும். வயலுக்குள்ளே வந்து பாம்புகள் இருந்துச்சுண்டா கொத்தி விட்டுரும். அதை தான் கீழே பார்த்து தான் நடந்து போகணும். பாம்பு இருந்தாலும் லேசில் தெரியாது கண்ணுக்கு. பாப்போம். இந்த போய் காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த காணி ஒன்றுக்குள்ளே தான் நல்ல நெல் விளைஞ்சிருக்கு. இந்த கதிர் எல்லாத்துலேயுமே நல்ல நெல் இருக்குது. இல்லையை விட நெல் தான் கூட. இந்த காணி மட்டும் நல்லா கேஞ்சும் போட்டது நல்லா அடிக்க நல்லா வரும். நெல் கூட வரும். இதுதான் அந்த குளத்தின் கால்வை. குளம் வந்து அவடத்தில் இருக்குது. இதுக்கால தாண்டி போயில அது தண்ணி நிற்க ஃபுல்லாக. அதால் தண்ணி நிற்கிறதால தாண்டி போகிறது கஷ்டம்தான். பார்ப்போம் அங்கே இதால் எதுவும் பாதை இருக்கும்னு பார்த்தோன்னு தான் போப்போம். பாம்புக்கு தான் பயம், வேறு ஒன்றுக்கும் இல்லை. பாம்பு தான் சீண்டி விட்டுடும். இதுலேருந்து தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா அங்கே போகக்கூடிய அளவு வசதி வேறே இல்லை. ஏன்னாண்டா இந்த பேக்கால் ஃபுல்லாகவே தண்ணி தான் நிற்கிது. இதுக்குள்ளே கால் வச்சா புதஞ்சி போடுவோம். அதில் பார்த்திங்கன்னா நான் இதில் நின்று உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இந்த அந்த குளம் தான் தண்ணி நின்றால் வேறு லெவலில் இருக்குமா. இல்லை நிழலுக்கு இருந்து பார்க்க இந்த பனையோடைய எல்லாம் பாதை இருக்குது. அந்த நிழலேருந்து பார்க்க வேறு லெவலில் இருக்கும். அதாவது இது வந்து என்ன வாய்க்கால்னு பார்த்தீங்கன்னா அந்த வயலுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வந்து கடலுக்கு கொண்டு போகிற வாய்க்கால் தான் இது. இப்போ வந்து வத்திட்டுது. மழை முடிஞ்சு நிறைய நாள் தானே வத்திட்டுது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மேல் மட்டத்துக்கு நிற்கும். அவ்வளோத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கூடவே இருக்கும். இதால் வந்து இதால் போய் அப்படியே கடலுக்கு போகும் இந்த தண்ணி. அந்த குளத்தில் இருந்து பார்த்திங்களே அப்படியே நாங்கள் வந்து இஞ்சால் போவோம். இதில் கட்டி வச்சுக்கணும். என்னத்துக்கு கண்டு தெரியல. பார்த்தீங்களா அதுக்கிடையில் பொடியம் வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டான். ஒரு 20 நிமிஷம் தான் 6 வரப்பு, அதாவது வயல்காணி 6 வரப்பை வெட்டிட்டான்.
அதில் நெல் கொட்ட போயினோம், அதையுமே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நெல் வந்து கொட்ட போகுதுந்தா பார்த்தீங்களே, முழுக்க ஒரு காணி ஃபுல்லாக வட்டிட்டுது. அது கிடக்கிற நெல்லை வந்து கொட்டி போகும். என்ன நெல் உங்களோட மொட்டை கருப்பேனா? நல்ல புழுதி தான் அடிக்குதா? இது என்ன சேர்ந்து கிடக்குற மற்றது சாதம் சேர்ந்தோ வேற என்னப்பா சொல்ல சில வழியா அது இல்லையோ 4 முட்டையும் பேர அது முக்கா இதான் கிடக்கு. என்ன 3.5 முட்டை புள்ளா பார்த்தா கிடக்கு. அப்ப இந்த அந்த ஆளு நட்டம் தானே, எல்லாரும் நட்டம் தானே. உரம் போட்ட யோசிக்க கூடாது. நெல் வெட்டுறவங்களை மட்டும்தான் லாபம் போல. என்ன மிஷினுக்கு நல்ல லாபம். இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டின நெல்லுகள் எல்லாமே மூட்டையாக கட்டி இருக்கணும். ஒவ்வொரு வயல்காரத்தையும் பார்த்தீங்கன்னா புரிம்பு மூட்டையாக இருக்குதுண்டா. கிட்டத்தட்ட ஒரு 25 விதமான காணிகள் வந்து நெல் வட்டிட்டினோம்.